மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். குழந்தைகளுடைய வாயினாலும் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். துதி உண்டாக செய்யறாராம். அவர்தான் உண்டாக செய்யறாரு. நம்ம எல்லா கவலைகள் சோறுகளை விட்டுட்டு வரும்போது, நம்ம பிள்ளைகளை போல மாறும்போது கர்த்தர் நம்ம வாயில என்ன கொடுக்கிறாரு? துதி உண்டாக செய்யறாரு. துதி உண்டாக செய்யறாரு. நம்ம தூச்சிட்டே இருப்போம், நம்ம அறியாம தூச்சிட்டு இருப்போம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பிள்ளைகள் அவரோட ஆளுவார்கள். யார் ஆளுவா? ஜீவனை அடைந்தவங்க ஆழ்வார்கள். ஆளுவது நிச்சயமாமேன்னு சொன்னார். ரெண்டாவது, ஜெயம் கொள்றவன் எவனோ நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரோட ஆளுவோம். மூணாவது, யார் ஆளுவா? பிள்ளைகளை போல இருந்தா கட்டாயம் நம்மளும் ஆளுவோம். அதை தாங்க சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட, பகைஞரையும் பலிகாரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பாத்தீங்களா? அவங்கள கவலை இல்லாம இருப்பாங்க, சோர்ந்து போகாம விளையாண்டு இருப்பாங்க. அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அதனால கர்த்தர் அடிச்சிடறாரு. அவங்களை கொண்டுதான் பயங்கரையும் பலிகாரனையும் அடிக்க. பகைஞர் பழையர் யாரு? பிசாசு. சிறு பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் பிசாசு துரத்த போறாரு. அதை பயங்கரையும் பலிகாரையும் அடக்கி போடுவார். சிறு பிள்ளைகள் மேலேயும் பாலர் மேலே என்ன உண்டாக்குறாரா? பலன் உண்டாக்குறாரு. அல்லேலூயா. இங்க சொன்னாரு துதி உண்டாக்குன்னு சொல்ல, அங்க என்ன சொல்றாரு? பலன் உண்டாக்குறாரு. குழந்தைகளை போல நம்ம ஆக வேண்டும். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட நம்மளும் ஆளுவோம். பிள்ளைகளை போல மனசு இருந்தா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஆள முடியும். நம்ம மனசுக்குள்ளே எல்லாம் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே இருந்து இதை நம்ம எல்லாத்தையும் பாரமா சிவந்தோம்னா நம்ம பிள்ளைகளை போல ஆக முடியாது. நம்ம வாழ்க்கை பிள்ளைகளை போல மாற வேண்டும். அல்லேலூயா. யார் ஆளுவா? ஜீவனை அடைந்தவர்கள் ஆளுவார்கள். கர்த்தர் சொன்ன நமக்கா ஜீவனை கொடுத்திருக்காரு. ஆண்டவரே இந்த ஜீவனை அடைந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும். ரெண்டாவது, ஜெயங்கொள்றோம். கர்த்தர் நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தரோட ஆளுவோம். அவர் பூமி எங்கே எப்படி இருப்பாரு? ராஜாவா இருப்பார். நம்மளும் அவரோட ஆள போறோம்.